Hello friends, இன்னைக்கு என்னோட பிரஷர் வாஷருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன்னா அதான் வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க. Friends, இது பாருங்க ரிமூவ் பண்றதுக்கு just QD. நான் இது QD-ல கட் பண்ணியிருக்கறனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக இந்த QD இருந்தனால நான் வந்து குயிக்காக ரிலீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன். எதுவுமே சிஸ்டம் அதாவது ப்ரெஷர் வாஷருக்கு இந்த டேமேஜ்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த எல்என் கீ இது வந்து 6mm எல்என் கீ நான் இதுக்குன்னு புதுசாக வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து புதுசாக இந்த நெட்டை யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு இந்த இதான் ட்ரெயின் ப்ளக்கு இதோடையது இதான் நம்ம கழட்ட போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரொம்ப பக்கமாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குது, ஒட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஒரு டார்க் எக்ஸ்டென்ஷனாக நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ லூஸ் பண்ணிட்டு பாருங்கள், ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கையில் பாருங்கள், இதில் ஓரிங்கோடவே இருக்குது, கருப்பு கலர் ஓரிங் தெரியுதுங்களா? இந்த ஓரிங்கோடவே இருக்குது. ஆயில் பாருங்கள் ட்ரெயின் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இது ப்ரெஷர் வாஷர்லேருந்து எடுத்த ஆயில், பழைய ஆயில். இது வந்து நல்லா அழுக்காக தான் இருக்குது. ஜென்ரலாக வந்து கமர்ஷியல் ப்ரெஷர் வாஷர்ஸ் தான் ஆயில் சேஞ்ச் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையில்லை தான். இருந்தாலும் இது ஆயில் வந்து சில சமயங்களில் தண்ணி கலந்தாலும் கலந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக. நான் ஆயில் கழட்டின ஆயிலை மெஷர் பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு 55 மில்லி ஆயில் இருந்திருக்குள்ள. அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து புது சிரிஞ்ச் மூலியமாக தான் நம்ம ஆயிலை வந்து உள்ளே செலுத்த போகிறோம். இது பார்த்திங்கன்னா 10 மில்லி இருக்குது, 55 மில்லி ஆயில் இதில் உள்ள அனுப்ப போகிறோம். இதை வந்து அனுப்பும்போது ஆயிலை வந்து இந்த மாதிரி அப்ரைட் பொசிஷன்லேயே வச்சு, இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே வச்சு ஃபில் பண்ணுங்கள். இது பேசிக்காக இந்த ஆயில் எதுக்குன்னா அந்த உள்ளே இருக்க மூவிங் பார்ட்ஸுக்கு லூப்ரிகேஷனுக்காக தான் இந்த ஆயில் இருக்கும். இந்த முறையில் சிரிஞ்சு மூலியமாக பண்ணுறதுனால நமக்கு க்ளீனாகவும் போயிடும். பாருங்கள், கீழே அதுக்காக தான் ஒயிட் சார்ட் வச்சேன், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்ட்டு. இப்போ 50 மில்லி ஆயிலை உள்ளே ஃபில் பண்ணிட்டேன். இந்த ட்ரெயின் ப்ளக் மூலிமா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த எல்என் கீயை வச்சு டைட் பண்ணிடுறேன். ரொம்ப டைட்டும் பண்ண வேணாம். ரொம்ப டைட்னா அந்த ஓரிங் டைட் இருக்கும், அதை வச்சு பண்ணிக்கலாம். கை டைட்டில் நீங்கள் அவ்வளோதான் போதும். அது ஓரிங்கும் இருக்குது உள்ள, உங்களுக்கு சூப்பராக ஸ்டக்காக ஃபிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா 40 ஆயில் கம்ப்ரஸர் 40 ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ்.